ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜனநாயகன் படம் வந்து இன்னைக்கு ரிவிசிங் கமிட்டிக்குள்ள வந்து பார்க்கறதா இருந்தாங்க. ஸோ அதில ஒரு உறுப்பினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஃபீவர்ன்றனால இந்த படத்த வந்து ஒத்தி வச்சுட்டாங்க. அதாவது மார்ச் 16ஆம் தேதி வந்து இந்த படத்த பார்க்கலான்ற மாரி ஒத்தி வச்சுட்டாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு காரணமா? அப்படின்ற மாரி தான் நமக்கு தோணுது. ஸோ ரிவிசிங் கமிட்டிக்கு வந்து இது வந்து நம்ம சின்ன பசங்க கூட சொன்னாலும் நம்பாது. அந்த மாரி ஒரு காரணத்த வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்காவது இந்த படத்த பார்த்துட்டு ஒரு வழியா சர்டிஃபிகேட் குடுத்துருவாங்க அப்படின்னு நம்ம நம்பிட்டு இருந்தோம். ஆனா பார்த்தீங்கன்னா, ரிவிசிங் கமிட்டி வந்து அதோட வேலைய சிறப்பாவே செஞ்சுட்டு இருக்கு. இதுதான் அரசியல் விளையாட்டு. ஸோ இந்த மூவி வந்து இப்ப நம்ம எதிர்பார்க்க தேவையில்ல. கம்ப்ளீட்டா எலக்ஷன் கழிஞ்சு தான் அந்த மூவி ரிலீஸ் ஆகும். நம்ம சூர்யா வந்து கருப்பு படம் பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 10ல ரிலீஸ்ன்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால வந்து பரவிட்டு வந்த நிலையில, அத பார்த்துட்டு இன்னைக்கு கருப்பு மூவி டைரக்டரான நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்கள் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்காரு. அதுல என்ன சொல்லிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு வந்து ஏப்ரல் 10 ரிலீஸ் கிடையாது. இன்னும் ஒரு 10 நாள்ல நான் ரிலீஸ் டேட்டோட உங்கள வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு ஒரு வீடியோ வந்து இன்னைக்கு சொல்லிட்டாரு. ஆலியா பட்டோட ஆல்பா மூவி பார்த்தீங்கன்னா, ஜூலை 10 ரிலீஸ்ன்னு அஃபிஷியலா சொல்லிட்டாங்க. நம்ம ராதிகாவோட தாய்க்கழி மூவி பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு வைடா 50 க்ரோர்ஸ் கலெக்ஷன் பண்ணிருக்கு. ஸோ தமிழ்நாட்டுல மட்டும் பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து 30 கோடிக்கு மேல கலெக்ஷன் பண்ணிருக்கு. ஸோ 2026ல ஒன் ஆஃப் த பிளாக் பஸ்டர் மூவினே நம்ம சொல்லிடலாம். ஸோ இந்த மாதிரி சினி அப்டேட்லாம் உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.